அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே தெய்யம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமாங்க, உங்களில் யாராவது ஒருத்தர் துன்பப்பட்டால் நாம் சிரிக்க முடியாது. அந்த துன்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமாவது பங்கெடுக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாட்டாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. ஆமாங்க, நம்ம சகோதரன் துன்பப்படுறாரு, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, நம்ம சபையில் யாரோ ஒருத்தர் துன்பப்படுறாங்க, ஊழியத்தில் யாரோ ஒரு துன்பத்தை உபத்திரவத்தை அனுபவிக்காங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணுங்க. துன்பப்படுற மக்களுக்காக, கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம என்ன செய்யணுங்க? ஜெபம் பண்ணணுங்க. ஆண்டவரிடத்தில் அவங்களுக்காக பரிந்து பேசணுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரன் இந்த சகோதரியுடைய துன்பத்தை கஷ்டங்களை நீக்குங்க, வியாதியை நீக்குங்க, அவங்க கஷ்டங்களை நீக்குங்க, அவங்கள ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கணுங்க. அதைத்தாங்க ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நீ ஜெபிக்கிறோமா? நாம துன்பப்பட்டால் நாம் இன்றைக்கி நிறைய பேர் துன்பப்பட்டால் கஷ்டப்படுற மக்களை பார்த்து கேலி கிண்டல் பேசுவாங்க, சிரிப்பாங்க, அவங்களுக்கு இது வேணும் அப்படிம்பாங்க, அவங்க பாவத்துக்கு இதெல்லாம் தண்டனை அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அன்பு வேணுங்க. நம்ம அவர் நேசித்து அவர்களுக்காக ஜெபிப்போங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை, என் ஜெபத்தை கேட்டு நாம் யாருக்காக துன்பப்படுற மக்கள் ஜெபிக்கிறோமோ அவர்கள் துன்பங்களை நீக்கி அவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அதுதாங்க பெரிய சந்தோஷங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மையான ஒரு சந்தோஷம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிறவர்கள், வியாதிப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழை எளியவர்கள், விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஆறுதலை தாங்க ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை தாங்க ஆண்டவரே, சுகத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே, வீடு இல்லாத வீடுகளை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் தாங்கப்பா. திருமண தடையோடுகள், திருமண தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. வியாதிப்பட்டவரை சுகமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, துன்பத்தை நீக்கி அவளுக்கு மகிழ்ச்சி தரும்படியாய், சந்தோஷ சமாதானம் தரும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மகிமையாக உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் துன்பங்களை நீக்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வாருங்க, சந்தோஷ சமாதானமாக வாழ செய்வாருங்க. தொடர்ந்து அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. God bless you. Thank you.